அந்த ஓட்டுநர் உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைம்லாம் வந்து வண்டியில் ரைடு விட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கார்லாம் பணம்லாம் பறிமுதல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நண்பருடைய ஒரு வண்டியில் வந்து பணம் ஒரு 2 லட்ச ரூபா வாடகை பணம் வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிட்டுருக்கு. உடனே டிரான்ஸ்போர்ட்டில் பேசி இந்த மாதிரி வண்டி வாடகை பணம்னு சொல்லி வண்டி ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. தயவு செஞ்சு இந்த லோடு இறக்குற இடத்துலையோ ஏற்றுற இடத்துலையோ பணத்தை வந்து மேக்ஸிமம் அதிகம் கையில் வச்சுருக்காதீங்க, அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னு பார்த்தாக்கா கையில் பணம் இருந்தால் இந்த மாதிரிலாம் சில இஷ்யூஸ்லாம் வருது சரிங்களா. அதுக்கு நம்ம காரங்கள் சொல்லிக்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் பேசிக்கிட்டு அதுக்காக நம்ம லேட் பண்ணிகிட்டு இருக்கணும் சரிங்களா. அதனால் தயவு செஞ்சு வண்டி வாடகை பணம்லாம் கையில் வச்சுருந்தீங்கனாக்கா தயவு செஞ்சு அக்கௌண்ட்டில் கட்டிடுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். கையில் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு கையில் பணத்தை கொடுக்கவே வேண்டாங்க. ஒரு 10-20 மட்டும் கையில் நம்ம செலவுக்கு வச்சுக்கிட்டு மற்ற நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ரைடு வர்றவங்க பார்த்தாங்கனாக்கா இவ்வளோ பணம் எங்கே கொண்டு போகிறீங்க என்ன அதுன்னு கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல சரிங்களா. நம்ம வண்டி ரொம்ப ரொம்ப லாங் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். 1:10 வரைக்கும் நம்ம கையில் இருக்கும் பணம். ஒரு சில இடங்களில் கையில் தான் பணத்தை கொடுப்பாங்க அக்கௌண்ட்டில் போடாமல். தயவுசெய்து இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும்னாச்சும் எங்கள் கொஞ்சம் மனசு வச்சு அக்கௌண்ட்டில் கட்டி விட்டீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. ரொம்ப நன்றி. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க நம்மளுடைய கஷ்டங்களை. ஏன்னா வழியில் நம்ம நின்று சீப்பிட்டு சின்னப்பட்டு நம்மளாக தான் இருப்போம் சரிங்களா. இதுக்காக எத்தனை நைட் அன்டைம்லாம் முடிச்சிட்டாங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிரும் சரிங்களா.